புதினா துவையல் பண்ணி வருஷ கணக்காச்சு. சரி டின்னருக்கு அதை பண்ணிடலான்னு ஒரு ஐடியா. இந்த புதினாலாம் நம்ம தோட்டத்துல விளைஞ்சது தான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பறிச்சேன். அன்னைக்கு கொஞ்சம் பார்த்தா ரொம்ப குளிரா இருந்துச்சு. காலையில எழுந்து காஃபி குடிச்ச உடனே முதல் வேலையா போய் புதினாவை தான் பறிச்சுட்டு வந்தேன். நிறைய படர்ந்து இருந்ததுனால நான் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு ரிமைனிங் எடுத்து தொட்டியில போட்டு வச்சிருக்கேன். அது கூட 2 கட்டு கொத்தமல்லி தழையை வதக்கியாச்சு. இந்த துவையல் கூட மல்லாட்டை சட்னி வேணும்னு கேட்டாங்க. சரி அதனால அதையும் கொஞ்சமா பண்ணிட்டேன். புதினா கொத்தமல்லி துவையல் செய்யறது ரொம்ப ஈஸி. ஈக்குவல் அளவான புதினா கொத்தமல்லி, ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி, கொஞ்சோண்டு இஞ்சி அண்ட் காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணி தான் நான் தாளிப்பேன். எப்பவுமே நல்ல வாசனையா இருக்கும். அது போட்டு தாளிச்சேன்னா ஜஸ்ட் கடுகு உளுத்தம் பருப்பு போடுறதை விட வேணும்னா கருவேப்பிலை கூட இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் புதினா கொத்தமல்லி மட்டும் தான் அதில் போட்டிருக்கேன் இன்னைக்கு. இந்த வடகத்தில் ஒரு ப்ராப்ளம் என்ன, சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்காது. அதனால நான் கொஞ்சமான குவான்டிட்டி போட்டிருக்கேன். பட் இது நிறைய போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். நல்லா இட்லி தோசை சாதத்துக்கு கூட அட்டகாசமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்க.